Hi friends, welcome back to my channel Gary's 10. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதை செய்யறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு நான் இங்கே 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பருப்பை நான் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகாய் பாதியாக கீரி இதில் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 6 பூண்டு பல்லு பொடிசா நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக இடித்து இதில் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் சைஸில், சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நான் நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே வதங்கின பிறகு நான் இங்கே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த பருப்பு வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1 சொம்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்த பிறகு நான் குக்கரை மூடி விசில் போட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ நான் தண்ணியையும் பருப்பையும் தனித்தனியாக பிரித்து கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்து இந்த பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாமே நான் கடைஞ்சிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் தண்ணியை சேர்த்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பாதி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த வெங்காயம் கொஞ்சமாக கருப்பாக மாறின பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே வறுபட்ட பிறகு நான் கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொறையாக வர ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். பருப்பு ஆல்ரெடி வேக வச்சதுனால நம்ம ஜாஸ்தியாக கொதிக்க விடக்கூடாது. ஒரு தடவை மேலே நுரை வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்ல சுவையான மணமான பருப்பு குழம்பு தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.